அவர் வல்லவர், அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு ஐயா சொன்னது மாதிரி யார் சாட்சியா இருக்கிறோம் என்றால் நாமே அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனையோ பாதைகளிலே கடந்து போனோம். இவ்வளவுதான் முடிந்தது என்று உலகம் நினைத்தது, சொந்தங்கள் நினைத்தார்கள், பந்தங்கள் நினைத்தார்கள். இனி உனக்கு வாழ்க்கை இல்லை, இது சாபமாயிருக்கும் என்று சொன்னார்கள், பாவமாயிருக்கும் என்று எத்தனையோ விமர்சனங்கள் காதுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை வாழ வைத்த தெய்வம் உங்களையும் வாழ வைப்பார், உதவி செய்வார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளிலே எல்லாம் அழிந்து போனது, எங்களுக்கு இருந்த விலாசம் கூட அழிந்து போனது. இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எத்தனை விலாசங்கள் உனக்கு அழிந்து போனாலும் நான் உனக்கு விலாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அவர் விலாசமாய் மாறினார். இன்றைக்கு அதே வாய்கள் சொல்லுகிறது, கடவுள் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு, உயர்வாகட்டும், மேன்மையாகட்டும், எதுவாகட்டும், ஆசீர்வாதங்களாகட்டும், ஒரே ஒரு காரணம்தான் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிற கர்த்தர், நம்மை மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்பட விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்மை மகிமைப்படுத்தணும், நமக்கு அவர் செய்கிற எல்லாவற்றிலும் அவர் மகிமைப்பட வேண்டும் என்பது மாத்திரம் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பேஸ் எதா இருக்கணும்னா அவர் மகிமைப்படணும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். எவ்வளவு வந்தாலும், எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாய் வந்தாலும் அதை கொண்டு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவைகள் நமக்கு ஆதாரங்கள் அல்ல, இயேசுவே நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்மாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த பைபிள்ல பாருங்க, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் பெரிய வலியவர்கள், பெரிய கெட்டிக்காரர்கள் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. சத்துருவின் தேசத்துல கொண்டு போய் அங்கே தம்முடைய ஜனத்தை உயர்த்துவார். அடிமையா கொண்டு போக அனுமதித்த தேவன் அங்கே அவர்களை ராஜாக்களாய் உயர்த்துவார். ஒரு தானியேலுடைய வாழ்க்கை, அவரு அடிமையா பிடிச்சிட்டு போனாங்க, அடிமையாகத்தான் அந்த பாபிலோனில் இருந்தார்கள், அங்கேயும் தேவன் அவர்களை உயர்த்தினார். ஒரு யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான், அங்கேயும் தேவன் அவனை உயர்த்தினார். எங்கேயும், எந்த இடத்திலும், எந்த தேசத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நமக்காய் கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு இடமெல்லாம் மேட்டரே இல்லை. இந்த ஆட்சி வந்தா அப்படி ஆயிரும், அது வந்து இதாயிரும், நமக்கு அதையெல்லாம் மேட்டரே கிடையாது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். ஆண்டவர் அறியாத ஒரு ஆபிரகாமை கூட்டிட்டு வந்து, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் சொன்ன பொழுது அவனுக்கு குழந்தை இல்லை. அது எப்படியா ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். எண்ணத்துல இருந்து முதல்ல நம்முடைய சூழ்நிலைகளை தூக்கி போடணும். நான் தூக்கி போட்டுட்டதுனால பேசல, சில நேரங்களை தூக்கி போட முடியாம தவித்ததினால் பேசுகிறேன். சரீரம் செத்து போச்சு, இனி ஒரு குழந்தை பிறக்குமா? சரி சொல்லிட்டாரு, அப்படி இல்லை. ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். ஏன்னா சொன்னவர் ஆண்டவர், சொன்ன சொல் தவறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டா, நீர் யார்? என்னன்னு சொல்றது? இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am.
என் அன்னைக்கு செங்கடலை பிளந்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தவர், கானானை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தவர், அதே இருக்கிறவராக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய வல்லமை மாறவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை சொல்லி இருப்பாரானால் அதை அவர் நிறைவேற்றிய தீர்வார். அது நிறைவேறியே தீரும். உங்களை குறித்த தேவ திட்டங்களுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நீங்கள் இருப்பது பாபிலோனா இருக்கலாம், எகிப்தா இருக்கலாம், உங்க குடும்ப சூழ்நிலை அதற்கும் அந்த வாக்கு தத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். அங்கின் நடுவிலும் அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எங்க பேதுருக்கு தெரியாதா? Peter was an experienced fisherman. ஒரு கைதேர்ந்த மீனவர். ஆகிலும் அவர் சொல்லிட்டார், முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு நண்டு கூட மாட்டல. உம்முடைய வார்த்தையின்படியே போட்ட பொழுது வலை கிழியத்தக்கதாக சரளான மீன்களை பிடித்தான். அவருடைய வார்த்தை நமக்கு மிக 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 முக்கியம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணீர் தான் இருக்கு. அவர் சொல்லுகிறது உங்களால் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதை பற்றி அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை அவர் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது அவ்வளத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு டைரி போட்டு எழுதிவிட்டா அவர் விசுவாசித்தார். அவர் சொல்லிவிட்டார், நிச்சயம் நிறைவேறும். அவர் சொன்னது உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப கடைசியில ஒரு பிள்ளை பிறந்துட்டான், ஆயிடுச்சு. அவர் சொன்ன வாக்குத்தல் இப்ப அவனை போய் பலி கொடுன்றார். எப்பமோ ஆண்டவுடைய காரியங்கள் அவருக்கு புரியாது இருந்தாலும் கீழ்ப்படிந்தார். அநேக வேளைகளிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் கீழ்ப்படிய தவறுகிறோம், கீழ்ப்படிய மறுக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய இல்லை. இது சொன்னா இதை செய்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? தண்ணீர் அங்க திராட்சரசம் இல்லை, குறைவுபட்டது வெளியானால் பெரிய அவமானம். இனி போய் இப்ப கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அடிச்சு உதைச்சு பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து அது அப்படி தயாரிக்கப்படுகிற நம்ம ஒரு சர்பத் அல்ல. சர்பத்துனா எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு டக்கடி அடிச்சு கொடுத்த அது விலையேறப்பெற்ற ஒரு திராட்சை ரசம். அது ஒரே நாள்ல ப்ரிப்பேர் பண்றது இல்ல, ஒரு சமயம் எடுத்து நேரம் எடுத்து ஆயத்தம் பண்ணப்படுகிற பெரிய ஒரு 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 பெரிய ப்ரிப்பரேஷன் அதுல இருக்கு, டைம் இருக்கு. அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கிற டைம் எடுத்து செய்யப்பட வேண்டிய திராட்சை ரசத்தை within a fraction of second ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியல, மணவாளன்ட்டு போய் இவ்வளவு ருசியான ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர, ஷார்டேஜ் ஆனா நாங்க தண்ணி ஊத்திடுவோம், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். இந்த அட்ஜஸ்ட் பண்றதுல நம்ம பெருமையா பேசுவோம். சாம்பாருக்குள்ள ரசம் ஊத்துறது, ரசத்துக்குள்ள சாம்பாரை ஊத்துறது, அட்ஜஸ்ட் பண்றது. ஆனால் ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணுகிறவர் அல்ல, அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறவர். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பண பிரச்சனையா அற்புதம் செய்கிறவர், பிள்ளைகளை குறித்த கவலையா அற்புதம் செய்கிறவர். என வார்த்தை அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ சொல்லி இருக்கிறதோ அதுதான் நாம.
அதுக்கு மாறா ஒண்ணுமே கிடையாது. நாம எப்பவுமே சூழ்நிலைய வச்சு, நம்ம பேக்ரவுண்ட வச்சு, நம்ம பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு இதை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சா ஆயுள் போதாது. ஒரு நாளும் நம்மால் அதை செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்தார். முழுவதும் பிரயாசப்பட்டும் கிடைக்காத மீன்கள் அவருடைய வார்த்தையின்படி வலையை போட்ட பொழுது, அவருடைய வார்த்தையின்படி வெறும் கச்சாடிகளை தண்ணீரை ஊற்றின பொழுது அது ருசியுள்ள ரசமாய் மாறிற்று. ஏனென்றால் அவருடைய அற்புதம், அவருடைய கரம் அதை செய்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய கரம் அதை செய்யும், அற்புதங்களை செய்யும். நாம் சுகவீனமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். ஐயா, ஒவ்வொரு வாரம் அந்த நோய்களை பற்றி அவங்க ஆராதனை நடத்தும் போது சொல்லுவாங்க, சுமந்து தீர்த்தார். தீர்த்தார்னு என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் அவனுக்கு தெரியல. தீர்த்தார்னு என்ன அர்த்தம்? என்ன தீர்ச்சி இருந்துட்டு போட்டோம். தீர்த்தார்னா தீர்த்தாரியா? நீ வேற திருப்பி அதை கேட்டுட்டு இருக்கீங்களா? தீர்த்தார் என்றால் முடித்தார். அதனாலதான் அவர் சிலுவையில் என்ன சொன்னார்? கடைசி வாக்கியம், எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்றால் எல்லாம் முடிந்தது. உங்கள் நிமித்தமும் என் நிமித்தமும் அவர் தரித்திரரானார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்காக அவர் தரித்திரரானார். நாம் சுகத்தோடு இருப்பதற்கு ஒரு சுகத்துல எல்லாத்திலையும் நமக்கு மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். எப்படி இந்த வயசுல இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாரு? காரணம் அது நம் பலன் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்குள் ஒருவர் இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கார்? நமக்கு எப்பவுமே இயேசு கிறிஸ்து எங்கேயோ ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரியே நினைத்து வாழ்ந்து விட்டோம். அப்படி ஒருவேளை போதிக்கப்பட்டு விட்டோமோ என்னவோ. இப்ப ஆலயம் யாரு? நாம தான் ஆலயம். அப்ப இங்கதான் அவரு இருக்கிறார். சபை, நாம் ஆலயங்கள் கூடி வருகிற இடம் தான் சபை. அந்த பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. அது ஆலயத்தில் அவர் இருந்தார், ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்தார். என்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையிலே ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். தைரியமாய் வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது அப்படியே அதை உணர்ந்து வாசிக்கணும். தைரியமாய் வாசிக்கணும். தைரியமாய் அப்படின்னு ஒரு பயத்தோடு வாசிக்க கூடாது. தைரியமாய் கிருபாசன தண்டையில நீங்களும் நானும் போனாங்க. ஒரு வாய்ப்பும் இல்லாதவர்கள், சான்ஸே இல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே வந்து ஜீவனை கொடுத்திருக்காவிட்டார் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புங்கிறது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? எவ்வளவு பெருசு. ஆனா அத ரொம்ப சாதாரணமா நினைக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அந்த ரட்சிப்பு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு போறது இல்ல. இட்ஸ் எ பேக்கேஜ் ஆஃப் பிளஸிங்ஸ். அது ஒரு பெரிய பொக்கிஷம். இயேசுவே வந்துட்டார். அதான் ஆண்டவர் சொன்னார், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்மளை பார்த்து கேட்காரு, எப்படியா? அவரே வந்துட்டாரா? அப்புறம் அவருக்கு பின்னால ஒன்னும் அப்ப வரும் அப்புறம் வரும். நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலில் இருக்கிற தவறுகள். அவர் வந்துட்டாரு, எல்லாம் வந்துச்சு. நம்முடைய பிரதம மந்திரி வருகிறாருன்னா அவர் முதல்ல டவுன் பஸ்ல ஏறி இங்க வந்து நிற்பாரு. அப்புறம் அடுத்த நாள் அவருடைய படை பரிவாரங்கள்லாம் அடுத்த நாளா வரும். வாராருனாலே நம்ம ரோட்ல நம்ம நடமாட முடியாது. ரோட்டை கிளீன் பண்ணுவாங்க, வெள்ளை அடிப்பாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. அவர் வந்துட்டார், எல்லாம் வந்துச்சு. அவர் ஒரு கையெழுத்து போட்ட ஒரு பெண்ணுக்கு அது உடனே நிறைவேறணும். பிரதம மந்திரி, முதல் மந்திரி, நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, கையெழுத்து போட்டா உடனே. எனக்கு கையெழுத்து போட்டவர் யாருங்கிறது தான் முக்கியம்.
சொந்த குமாரன் என்று பாராமல் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை விலைக்கிரயமாய் கொண்டிருக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. உங்க வேல்யூ என்ன, வேலை என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதுக்கு யாராவது விலை வைக்க முடியுமா? நந்தோனி மட்டன் ஸ்டால்ல விற்கிற ஆட்டு ரத்தத்துக்கு விலை வைக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அது விலையேறப்பெற்ற ரத்தம், விலை மதிக்க முடியாத ரத்தம். அதுக்கு யாரும் பிக்ஸ் பண்ண முடியாது, எதையும் கொடுக்க முடியாது. அந்த ரத்தம் இலவசமாய் நமக்கு சிந்தப்பட்டது. அதனாலதான் கிருபையினால, இலவசமாய் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். சால்வேஷன் ரொம்ப அது இலவசம்ங்கிறதுனால அது சீப் கிடையாது. பொதுவா அந்த இலவசமா கொடுக்கிற எதுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு பையன் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருந்தோம்னா ரொம்ப பத்திரமா வச்சிருப்பான். ஒருத்தர் ஓசியில கொடுத்திருந்தாருன்னா அதுக்கு கொஞ்சம் மரியாதை கம்மியா தான் இருக்கும். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை மேன்மையானது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லையா? என்னதையோ சொல்லு, ஐயா சொன்ன மாதிரி டைமுக்கு முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியணும், நம்முடைய மேன்மை நமக்கு தெரியணும், நமக்காக ஜீவன் கொடுத்தவர் யாருன்னு நமக்கு தெரியணும். அவரை குறித்த அறிவு எந்த அளவுக்கு நமக்குள்ள வருதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். அழைத்தவரை அறிகிற அறிவு, நம்முடைய ஆண்டவரை குறித்த அறிவு, அது எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். அதான் இந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணணும்னா ஆசீர்வாதங்கள் வருவதுல பிரச்சனையா இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஏன் ஆசீர்வாதங்கள் வரல? கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையானது, அது எவ்வளவு ஜீவன் உள்ளது என்பதை நாம் அறிந்து புரிந்து வாசிக்கணும். இன்னைக்கு வாசிக்காட்டி நமக்கு நேரம் நல்லா இருக்காது. இன்னைக்கு வாசிக்காததுனாலதான் ஒரு நாள் நாங்க காலையில அவசரமா கிளம்பும் போது ஜெபம் பண்ணாம கிளம்பிட்டோம். அப்போ வண்டி அன்னைக்கு பார்த்து அடிபட்டுட்டு, அப்போ இன்னொருத்தர் சொன்னார், நீ காலை அவசரமா கிளம்பிட்டீங்க, ஜெபம் பண்ணல. இருக்கட்டும். அதனால நம்ம அதுக்காக ஜெபம் பண்றது அல்ல, அதற்காக வேக வாசிப்பதல்ல. ஏன்னா அது அவருடைய வார்த்தை எழுதி கரத்துல கொடுத்திருக்கிறார். நாம அதை கனம் பண்ணணும், அதை நம்ம வேல்யூவா எண்ணணும். அதுல இருந்து நாம் அறிவை பெற்றுக் கொள்ளணும். அந்த அறிவின் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படணும். எதுக்கு திரும்ப திரும்ப வசனங்களை சொல்லி சொல்லி உங்கள் நோய்களை சுமந்தாருன்னு சொல்றாங்க? ஐயா வாரம் வாரம் வந்தா இதை சொல்லுவாரு. இது வாய்ப்பாடு இல்ல, அதுதான் உண்மைங்கிறதுனால சொல்றாங்க. நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் விடுதலை பெறுகிறோம், சுகமடைகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எங்க பின்னணி எல்லாம் பார்த்தா அதுல இருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியுமான்னா கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்துதான் தேவன் ரட்சித்திருக்கிறார். ஏங்க அப்படிப்பட்டவன் கரத்துலதான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன இருக்குது, எதை உங்களுக்கு தரணும், எப்ப தரணும் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை வரும், உடனே அங்க பாஸ் பண்ணிடணும். சூழ்நிலை வரும், அங்க பாஸ் பண்ணிடணும். நீங்கள் நானும் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், சாட்சியா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இருக்கிற சோகத்தை பார்த்து யாராவது ஐயா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்லா இருப்ப, நீ படுற பாடே பெரும்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிடாது. என்ன ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, இவன்ட்ட ஒரு சம்திங், ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. எதா இருக்கட்டும், நீங்க செய்யற வேலையிலயா ஒரு வித்தியாசம் இருக்கணும். உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். உங்க ஆசீர்வாதத்துல ஒரு வித்தியாசம் இருக்கணும். உங்க சுகத்துல ஒரு வித்தியாசம் இருக்கணும். எப்படி இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க?
இது ஆண்டவர் தந்த சுகம், ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடு வேதனையை கூட்டார். எல்லாம் இருக்கு, காலையில எந்திரிச்சு 2 கேப் ரொட்டி தான் சாப்பிட முடியும்னா அதுக்கு பேர் ஆசீர்வாதமா? இல்ல. நாம் அனுபவிக்கும்படி சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இது பிரசங்கம் இல்ல, பிரசங்கம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனைக்கா இந்த தாலே ஸ்தோத்திரம். எல்லாரும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனைக்கா இந்த தாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருண் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருண் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே பல கருத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பல கருத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களோடு கர்த்தர் பேச இதுவரைக்கும் எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினீங்க. உங்க பிரசன்னம் தான் எங்க வாழ்க்கையின் முகவரி ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னால போகாட்டி எங்களை நீர் அழைத்து கொண்டு போக வேண்டாம். என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மோசேக்கு நீர் வாக்கு கொடுத்தீரேன். என் சமூகம் எப்பொழுது எங்களை சூழ்ந்திருக்கட்டும், எங்க வீட்டை சூழ்ந்திருக்கட்டும், எங்க சபையை சூழ்ந்திருக்கட்டும், எங்க வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கட்டும், எங்க வேலையை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. உங்க சமூகம் தான், உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே வித்தியாசங்களை உண்டு ஒண்ணு ஆண்டவரே. எங்க திறமையெல்லாம் தோற்று போன திறமைகள் நீர் எங்களுக்குள் இருப்பதுனால்தான் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம். நீங்க எங்க கூட இருக்கிறது தான் எங்க சக்சஸ் ஆண்டவரே. வேற எதுவுமே இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம். ஆகும் என்று சொல்வதற்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. கிருபை, எல்லா கிருபை, எல்லா கிருபை ஆண்டவரே. கிருபதாப்பா, கிருபப்பா, கிருபை ஆண்டவரே. கிருபையை பற்றி கொள்ளுகிறோம், இந்த கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த அளவுக்கு 100க்கு 100 நாங்க உங்களை நம்பணும் ஆண்டவரே. உங்களையே நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசு மூலம் கேள்வி ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ரூத் எழுதின ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி,
என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஆங்கிலத்தில் செக்யூரிட்டி, உனக்கு ஒரு செக்யூரிட்டி, உனக்கு ஒரு வாழ்க்கை நான் தேடாதிருப்பேனோ. இது நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. 2 12 வசனம் வாசியுங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்னும் ஒரே ஒரு வசனம், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு ரூத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஒரு ரூத்துக்காக அவள் மாமி சொன்ன வார்த்தை, நீ வாழ்ந்திருக்கும்படி. இப்பொழுது உனக்கு இருக்கிற சூழ்நிலை, உனக்கு வாழ்க்கை இல்லை, நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாய். நானும் ஒரு விதவை, நீயும் ஒரு விதவை. என் பிள்ளைகளுக்கு உன்னை, என் மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தேன். என் மகன் மரித்து போய்விட்டான், நீயும் விதவையாய் மாறிவிட்டாய். நீ வாழ்ந்திருக்க வேண்டியவள், நீ வாழ்ந்திருக்க வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், நீ மேன்மையாய் இருக்க வேண்டும். நீ வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ ஆண்டவரை பின்பற்றி வந்த உறுதியை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஆண்டவரை, உன் ஜென்ம தேசத்தை விட்டு இந்த ஆண்டவர் போதும் என்று நீ வந்திருக்கிறார். உனக்கு சௌக்கியத்தை தேட வேண்டும், உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்க வேண்டும். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னை உயர்த்த வேண்டும். நீ கைம்பெண்ணாயிருக்கிறாய், நீ ஒரு விதவையாயிருக்கிறாய். நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொன்றையும் நகோமி கவனிக்கிறாள். உனக்கு ஒரு வாழ்க்கை வர வேண்டும், அது எந்த வழியில் வர வேண்டும், எந்த முறையில் வர வேண்டும். ஊரார் தப்பாய் பேசிவிடக் கூடாது. இஸ்ரவேலிலே பிரமாணம் ஒன்று உண்டு, பிரமாணத்தின்படிதான் நடக்க வேண்டும். அந்த நகோமி தன் மருமகளை வாழ வைப்பதற்கு அத்தனை ஆர்வம் கொண்டிருப்பார் என்றார். அவரை நாடி வந்த, அவரை தேடி வந்த, அவரே தஞ்சம் வந்து வந்த உங்களையும் என்னையும் அவர் வாழ வைப்பது மிகுந்த நிச்சயம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ வாழ்ந்திருக்கும்படி என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. I will seek. உன்னை எப்படி செட்டில் பண்ணணும், உன்னை எப்படி வாழ வைக்கணும், உன்னை எப்படி மேன்மையா வைக்கணும், உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும், உனக்கு என்னென்ன செய்யணும். என்கிட்ட வந்துட்ட, நீ வந்த வண்ணமாய் அல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம பொதுவா ஆசீர்வாதங்கிற ஒண்ணுக்கு பணம் என்கிற ஒன்றைத்தான் நாம் எப்பவுமே டிக் பண்ணி வச்சிருக்கிறோம். பணம் இருந்தால் ஆசீர்வாதம், பணம் இல்லை என்றால் சாபம். இது நம்ம பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் தந்த வார்த்தையில் இல்லை. பிளெஸிங்ஸ்ல லீஸ்ட் பிளெஸிங் என்ன தெரியுமா? பணம் தான். பணத்தை பிரதானமாக்கி மற்றவைகளை நாம் தூர தள்ளி விட்டதினால் தான் நாம் சிக்கி தவிக்கிறோம். பணம் வந்த பொழுது அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. முட்டாள்தனமாய் காரியங்களை செய்து மாற்றிக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் அவருடைய வழியிலே அவர் விருப்பப்படி நம்ம செட்டில் பண்ணலாம். நம்ம விருப்பத்துக்கு அவரை நாம் அழைத்தோம் என்றால் அது சரியான ஒரு செட்டில்மெண்டாக இருக்காது, அது சரியான சௌக்கியமாய் இருக்காது.
God wants to settle us in His way. தன் வழியில், தன் பாதையில், தன் சித்தப்படி, தன் திட்டப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் ஒன்றை வைத்திருக்க நாம் ஒன்றை செய்தோம் என்றால் அது ஆசீர்வாதமாய் இருக்கார். அதனால்தான் நாம் மாட்டிக்கிறோம். அவர் செய்கிறார், இவர் செய்கிறார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார். அநேக காரியங்களை பார்த்து அவரை பார், இவரை பார், சாத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாளும் அவரை பாருன்னு நம்மளை பார்த்து சொல்லவே மாட்டான். அவரெல்லாம் பாரியா, அவரெல்லாம் பெரிய யோக்கியனா, ரொம்ப நல்லவரா, ஏன்ட்ட சொல்லியிருக்கான், நானும் பார்த்திருக்கேன்னு வைங்களேன். நானும் பார்த்திருக்கிறேன். ஆமா, கரெக்ட் தான், நம்ம அப்பா இப்படி, அவர் இப்படி, இப்படியே யோசிச்சு காலம் ஏகப்பட்டது போயிட்டு கடைசியில முடி நரைச்சது மட்டும்தான் மிச்சம். அது அல்ல, நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், சௌக்கியத்தை நமக்காய் தேடுகிறவர். நீங்க எல்லாம் இப்ப எங்க வந்துட்டீங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருந்திருக்கிறீர்கள். எபிரேயர் 6:18 இப்படி சொல்கிறது. எபிரேயர் 6:18 ஒரு ஆள் வாசியுங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 2 மாறாத பிரமாணங்களினால் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரை தேடி அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம். அவருடைய சட்டைகளின் கீழே மறைவிலே நாம் வந்திருக்கிறோம். நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி. அங்கே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக, நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் அடைக்கலமாய், அடைக்கல பட்டணமாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஓடி வந்த நமக்கு அவரே நம்முடைய அடைக்கல பட்டணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீர்கள். சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி இருக்கிறீர்கள். ஓடி வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன், நிறைவான ஆறுதல் உண்டாகும்படிக்கு அவருடைய வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு ஆதாரம். அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் யார்? எவ்வளவேனும் பொய்யுரையாத தெய்வம் நம்முடைய ஆண்டவர் யாரு? ஹல்லேலூயா. சுவராசியமா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தெய்வம். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. சொல்லையும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. சொன்னதுதான். ஒரு பிலாத்து சொல்றார், எழுதினது எழுதினதே. பிலாத்துக்கு அவ்வளவு கான்பிடன்ட் இருக்கும்னா நம் ஆண்டவர் யார்? ஜீவனுள்ள தேவன், சர்வத்தையும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். அவர் சொன்னதுதான். அவர் நம்மளை கொண்டு நிறைவேற்றுகிற திட்டத்தை நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு முடிவெடுத்துட்டா எடுத்ததுதான். யாராலும் அதை தடை செய்ய முடியாது. அதை தடை செய்வதற்கு ஒரு சக்தி இல்லை, ஒரு வல்லமை இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். யாருங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஆராதிக்க வந்த ஸ்தலத்தை வச்சு, நம்ம ஒரு சின்ன கூட்டமா இருக்கணுங்கிறத வச்சு ஆண்டவரை அப்ஸ் அண்ட் டவுன் ஆக்கிடக்கூடாது. பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே இந்த மைக்ல வால்யூம் கூட்டுற மாதிரி கூட்டுறது, குறைஞ்ச கூட்ட வால்யூம் குறைக்கிறது, அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை.
இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை. ரூத் ரூத் யார் தெரியுமா? அது வேதத்தில் இல்லை, ஆனால் தோரா அந்த வரலாறு சொல்லுகிறது. அவள் பாலாக்கின் பேரனான எக்லோனின் மகள் என்று அவளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு மேன்மையான ராஜ குடும்பத்தில் பிறந்தவள் தான் ரூத்தும் ஓர்பாளும். எக்லோன் தான் அதை நியாயாதிபதியில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன். நியாயாதிபதிகளுடைய காலத்திலே ஸ்தூலித்த சரீரம் உள்ளவன். அவனை ஏகூத் என்கிற ஒரு ரட்சகனை எழுப்பி அவனை அழித்து இஸ்ரவேலை தேவன் மீட்டார் என்று நியாயாதிபதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேதத்தில் இல்லை, அது தோராக்களில் இருக்கிறதாக, ரூத்தின் தோரா என்று அதிலே இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அத்தனை ஒரு மேன்மையான இடத்தில் இருந்தவன். மக்லோனும் கிளியோனையும் அவர்கள் இருவரும் திருமணம் பண்ணுகிறார்கள். திருமணம் பண்ணி அவர்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருவரும் இறந்து போகிறார்கள். போனவர்கள் 3 பேர், அங்கே 2 பேர், மொத்தம் 5 பேர். அங்கே 3 பேர் இறந்து விட்டார்கள். மீதி 3 பேர் இருக்கிறார்கள். 3 விதவைகள். அவர்கள் அங்கே பெத்லகேமில் இருந்து அந்த எலிமெலேக்கின் குடும்பம் மோவாபுக்கு பஞ்சத்தி நிமித்தம், ஒரு அப்ப குறைவி நிமித்தம். பொதுவாக நிறைய பேர் பாத்தீங்க, இங்க பிரசங்கம் சரியில்லை, அங்க பிரசங்கம் சரியில்லை, இப்படியே ஓடினே இருப்பாங்க. பெத்லகேமில் இவர்கள் ஒருவேளை ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த போவாசுடைய உறவினர்களாக இருந்தபடியினால் அதனால்தான் அவர்கள் மோவாப் பெத்லகேமுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அங்கே போய் குடியேறி விட்டார்கள். ஆரம்பம் நன்றாகத்தான் இருந்தது. மோவாபு யார் என்றால், மோவாபும் அம்மோனியர்களும் லோத்தின் சந்ததிகள், சாபத்தின் சந்ததிகள். 10 தலைமுறையானாலும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று தேவனால் குறிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மோவாபிய ஸ்திரீதான் இந்த ரூத். தள்ளப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள், உள்ளே வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்டவள். ஆனால் மறுபடியும் அவர்கள் பெத்லகேமுக்கு புறப்படுகிறார்கள். உங்களுக்கு சத்தமெல்லாம் தெரியும். 3 பேர் திரும்புகிறார்கள். ஆனா அவங்கள பார்த்து நகோமி மறுபடி சொன்ன ப்ராபசி, திரும்பி போங்கள், திரும்பி போங்கள், திரும்பி போங்கள், என் கூட வராதீங்க, நானே ஒரு விதவை, நீங்க 2 பேர், உங்களை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு இன்னைக்கு ஒரு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்து அது வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியும் அப்படின்னா சொல்றா. திரும்பி போங்கள், திரும்பி போங்கள். ஒருத்திக்கு ப்ராபசி நிறைவேறிச்சு. ஓர்பாள் சகோதரி தான், ரூத்துக்கு சகோதரி தான். அவள் அழுதாள், மாமியை கட்டி முத்தமிட்டாள், திரும்பி போய்விட்டாள். என்றைக்கு அவள் திரும்பி போனாலோ அன்றைக்கே அவளுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ஓர்பாள் பற்றி வேதத்துல எங்குமே இல்லை. அதை பற்றி யாராவது வீட்டுல பிள்ளைக்கு ரூத்துன்னு பேர் வச்சிருப்பீங்க, ஓர்பாள்னு பேர் வச்சிருக்கீங்களா? வைப்பீங்களா? ஏன் வைக்க மாட்டேன்றீங்க? ஏன் வைக்க மாட்டேன்றோம்? ஓர்பாள் திரும்பி போய்விட்டாள். ஒருவேளை நல்ல வாழ்க்கை இருந்திருக்கும், மறுபடி திருமணம் பண்ணி இருப்பாள், இரண்டாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள். ரூத் அப்படி அல்ல. விடாமல் பற்றி கொண்டார். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ எங்க இருப்பீரோ அங்க நான் இருப்பேன். இஸ்ரவேலின் பிரமாணத்தை அறிந்திருந்தார். இஸ்ரவேல் ஒரு பிரமாணம். இங்க வந்துட்டாங்க, மறுபடியும் பெத்லகேமின் பஞ்சம் மாறிட்டு திரும்பி வருகிறார்கள். இப்போ 2 விதவைகள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். இப்ப ரூத் சொல்றா, நான் போய் யார் வயல்லையாவது கீழே கிடக்கிறத பிறக்கிட்டு வரட்டுமா? நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன், நம்ம சாப்பிடலாம்ல, நம்ம தான் ஒண்ணு இல்லையே, நம்ம 2 பேரும் விதவைகள், நமக்கு என்ன இருக்கு, எல்லாம் இழந்து விட்டோம், சரி போய் வா என்று அவள் சொல்லுகிறாள். அவள் போய் ஒரு வயலை கண்டுபிடித்து, ஏன்னா அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாதாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
இவள் ஒரு வாலிப பிள்ளை. அவளுக்கு தற்செயலாய் நேரிட்டது போவாசுடைய வயல் நிலமாயிருந்தது. ஒரு வயல்ல போய் பிறக்கிறார், பொறுக்கிக் கொள்ளுகிறாள், கதிர்களை பொறுக்கிக் கொள்ளுகிறார். இஸ்ரவேலில் ஒரு பிரமாணம் இருந்தது, அந்த ஓரத்துல இருக்கிற, அது உபாகமத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன், அந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் அவங்க அறுக்க கூடாது, விட்டுருங்க. பரதேசிகளுக்கும் ஏழைகளுக்கும் விட்டுறணும். இந்த வலிச்சு அள்ளி நான் மட்டும் அப்படின்னு நினைக்க கூடாது, விட்டுறணும். அது ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரமாணம். அதை இவர் எப்படியோ அறிந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் மேல எப்படி எவ்வளவு, ஏன்னா இந்த பாலாக்கு யாருன்னா இஸ்ரவேல் இவருடைய தகப்பனுடைய தாத்தா. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவர்களை அழிப்பதற்காக ஒரு பீலையாம் என்கிற ஒருவனை தீர்க்கதரிசியை கூறி பொருத்தி அவங்களை எப்படியாவது சபிக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டது. ஆனால் அவனால் சபிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து வந்த ரூத் ஆண்டவரை விடாமல் கொண்டார், ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டார். நீங்களும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அவரை அந்த ஆண்டவரை தன் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் விட்டு விட்டீர்கள். ஒரு புதிய பயணத்தை துவக்கி இருக்கிறீர்கள், ஒரு புதிய பாதையிலே. அந்த பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற பாதை ஆசீர்வாதத்தின் பாதை. இன்றைய சூழ்நிலையை வைத்து, நகோமியும் ரூத்தும் இருக்கிற சூழ்நிலையை வைத்து அது ஆசீர்வாதம் இல்லை என்று முடிவெடுத்து விடாதீர்கள். உங்களுக்கான ஆசீர்வாதம், சௌக்கியம் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஒருவருடைய இருதயத்திலும் அது தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா! ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சாதாரணமா வாழ்ந்து முடிக்கணும்னா முடிச்சிடலாம். வேதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று நாம் வாழ வேண்டுமானால் வாழவும் செய்யலாம். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்ற வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவர் அதுக்கு முன்னால சொல்றாரு, நீ செய்தவைகள் எல்லாம் எனக்கு விபரமாய் தெரிவிக்கப்பட்டது. போவாசுக்கு தெரிவிக்கணும், நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். ஓசியால சொல்றார், நீங்க ஆண்டவரை நீங்கள் தேடி வந்தது, நாடி வந்தது, நீங்கள் ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்டது, ஆண்டவருக்காய் இன்னைக்கு சர்ச்சைக்கு பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்களா? அதை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் அவர் விபரமாய் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் வெளி தோட்டத்தை வச்சு நம்மளை முடிவு பண்ணுகிறவர் அல்ல. அவர் உள்ளத்தின் அந்த இன்டென்ஷன், நோக்கத்தை அறிகிற தெய்வம். நான் ஒரு பலன் கொடுக்கிறது நான் எப்படி இங்க நான் என்ன ஆக்ஷன் பண்ணணும் போடலாம். அது நம்ம எல்லாம் நடிக்கிறதுல கில்லாடிகள், அப்படி ஆக்ஷன் போடலாம். அத வச்சு அப்பா என்ன பக்தி அப்படின்னு ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்தறிகிறவர். ஒன்ன கூட லைட்டா மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமா இருக்கு. இங்க ஏதாவது மறைஞ்சு கிடக்குமா? இந்த இடத்துல ஏன் இத்தனை லைட்டு போட்டிருக்கு, இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, மறையாது. அருமையான தேவனுடைய ஜனமே, நேரம் போயிருச்சு. அவருடைய செட்டைகளின் கீழே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி உங்களுக்காக சௌக்கியத்தை தேடுகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா! சபையில கர்த்தருடைய வார்த்தை சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு சௌக்கியத்தை தேடும்படிக்கு அவர்கள் படுகிற, நகோமி போல் படுகிற பிரயாசங்கள் தான் சபை. நீ இப்படி போ, இதை செய். அவர் நிறைய அறிவுரை பண்றா, அவர் சொல்லி கொடுக்கிறா, நீ இப்படி போ. அவள் தன் மாமி
அந்த வசனம் சொல்லுது, நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அதற்கு அவன், நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன். அவள் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். செய்வேன் என்று சொன்னவள் செய்தாள். அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு போவாசை கொண்டு வந்தார். இந்த போவாசின் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான், இப்போதும் மகளே நீ பயப்படாதே. இப்போதும் மகளே, மகனே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. உங்கள் பரமபிதா அவைகளை பெற பிழைப்பூட்டுகிறார். நாம வெயில பத்தி ரொம்ப பேசுவோம், அப்பாட பயங்கர சூடுன்னு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மரத்தை பாருங்க என்ன அழகா இருக்கு, என்ன பசுமையா இருக்குன்னு என்னைக்காவது பேசியிருக்கோமா? பேசவே மாட்டோம். ஏன்னா நம்ம மனநிலம் அப்படி, ஏப்பா என்ன வெயில், பாப்பா இப்படியே புலம்புறது இல்ல. கவனித்து பாருங்கள். ஒரு பறவையை பார்த்தோம்னா என்ன கலர்ஃபுல்லா இருக்கு, இத்தனை கலர் எப்படி இதுக்குள்ள வந்துச்சு, இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தோமானால், ஒரு சமுத்திரத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய கடல் எங்க அப்பா உண்டாக்குனது, எங்க ஆண்டவர் உண்டாக்குனதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோமானால் மனம் விரிவடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் பின்னால பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களுக்கான காரியத்தை முடிக்கும் முன்பு அவர் இளைப்பாற மாட்டான், செய்து முடிப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். 3 வசனங்கள் 4 வசனங்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த எனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். என் மகளே, நீ வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடுகிற கர்த்தர். உங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். சபை என்ன சொல்லுதோ, நம்மை நடத்துகிறவர்கள் என்ன சொல்லுகிறார், அவர்கள் தான் நகோமி. அவங்க சொன்னதை அவன் கேட்காம இருந்திருந்தால் இன்றைக்கு அவள் பேசப்பட்டிருக்க மாட்டாள். எப்படி ஓர்பாலுடைய சங்கதி மோவாபிலே முடிந்ததோ அதுபோல ரூத்தின் வாழ்க்கையும் முடிந்திருக்கும். அந்த ரூத்தின் சந்ததியில் தான் தாவீது அரசன் பிறந்தார். ஹல்லேலூயா! வம்ச வரலாற்றிலே ரூத்தின் பெயரை தேவன் கொண்டு வந்து விட்டார். அந்த தாவீதின் சந்ததியில் தான் நமது இரட்சகராகிய இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா! யார் பிறந்தா எனக்கு என்னையா? சீக்கிரம் ஐயா சொன்ன டைம் உங்களுக்கு தாண்டுது, இடத்தை காலி பண்ணுறீங்களா? இங்கெல்லாம் அப்படி இருக்கிறத பார்த்தா ரெஸ்பான்ஸ், கர்த்தருடைய வார்த்தைய நாம எப்பவும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். யார் பேசினாலும் சரி, இவர் பேசி அப்படின்னு யாரையுமே நம்ம அசட்டை பண்ணி விடக்கூடாது. பெற வேண்டியதை நாம் இழந்து விட நேரிடும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.